வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் இந்த பீகாக் டாலர் டிசைன் மட்டும் ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பீகாக் டாலர் இல்லை இந்த லக்ஷ்மி டாலர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்லீவில், அது இல்லாமல் நம்மளே இந்த ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி எப்படி இந்த லுக் வந்து கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மிச்ச இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த டாலர் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறமா வந்து நான் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது பார்த்திங்கன்னா நான் ட்ரேஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேலை முடிச்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து அந்த டாலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் திலகம் ஸ்டோனை ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி கண்ணுக்கு வந்து சக்கரி ஒட்டுறேன். ஒட்டிட்டு ஸ்டோன்ஸ் மேலே ஒட்டிக்கிறேன் 2 கண்ணுக்குமே. இப்போது இது காஞ்சிட்ட பிறகு இந்த திலகம் ஸ்டோன் மேலே வந்து நான் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலே போய்ட்டு ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஃபில் ஆகணும். அப்புறம் மேலே வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கா இல்லையா, அதுக்கு வந்து நான் கோட்டட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது வந்து கோல்டு கோட்டடாக இருக்கும், கோல்டு கலரில் கோட்டடாக இருக்கும். அந்த ஸ்டோன் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இல்லைன்னா நார்மல் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஜர்தோசியை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் கேப் இல்லாமல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது சுற்றி நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பீகாக் ஹெட்டுக்கு வந்து அவுட்லைனில் இல்லாமல் அவுட்லைன் பக்கத்தில் செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். அவுட்லைன் மட்டும் செயின் ஸ்டிச்சாக கொடுத்துட்டு இப்போ கண்ணுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கண்ணை சுற்றி வந்து நான் பீட் அப்ளை பண்ணுறேன். அதாவது ஃபுல்லாகவே நான் எங்கெல்லாம் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேனோ அங்கே ஃபுல்லாகவே நான் வந்து பீட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அடியில் இருக்க கிளாத் தெரியக்கூடாது. பீகாக்கில் அடியில் இருக்க கிளாத் தெரிஞ்சதுன்னா நம்ம நார்மலாக கொடுக்குற டாலர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. அதனால் நான் அடியில் பார்க்கும்போதும் வந்து கோல்டு லுக் வரணும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து பீட்க்கு வந்து கொடுக்குறேன். அது வந்து ஃபுல்லாக கொடுக்கல, ஒரு 5-6 பீடு வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பக்கத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செயின் ஸ்டிச் அதே மாதிரி நம்ம மேலே எப்படி அப்ளை பண்ணோமோ உடம்புக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஹெட்டுலேருந்து கீழே வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, செயின் ஸ்டிச் வந்து நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பீட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து நான் ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணுறேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணல. கட் பீடு இது மேலே வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுறாதீங்க. போட்டோன்னா வந்து நம்மளால் தைக்க முடியாது. ஒரு லைன் வந்து கட் பீட் கொடுத்துட்டு இன்னொரு லைனில் வந்து நான் வந்து கோல்டு பீட் கொடுத்துட்டு வரேன். இது வந்து அந்த ஃப்ளவர் வரைக்குமே கொடுத்துக்கலாம். ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ளவர் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ வந்து ஜர்தோசியில் வந்து ஸ்ப்ரிங் ஜர்தோசி இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த ஸ்ப்ரிங் ஜர்தோசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி தான். பட் ஆனால் நம்ம இந்த செயின் ஸ்டிச் மேலே கொடுக்குறதால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி 2 லைன் வந்து நான் இந்த ஜர்தோசி கொடுக்குறேன். அதாவது வந்து இப்போது இந்த 2 கேப் தெரியுது இல்லையா, அங்கே வந்து நான் குட்டி ஜர்தோசி வந்து நெக்கு கிட்ட ஃபில் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரவுண்டு ஸ்டோன் வந்து இதுக்கு அடியில் வந்து நான் பாதியிலே நிறுத்திருக்கு இல்லையா பீடுக்கு, அங்கேருந்து நான் வந்து ரவுண்டு ஸ்டோன் வந்து கொடுத்துக்கிறேன். இதுவுமே வந்து கோட்டடு கொடுத்துட்டு ஒரு 3 ஸ்டோன் விட்டுட்டு நான் வந்து ஜர்தோசி வந்து அவுட்லைனாக கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம முடிக்கும்போது ஒரு 3
ஸ்டோன் விட்டுட்டு தான் வந்து நம்ம முடிக்கணும். ஓகே, இந்த பக்கத்தில் தான் அந்த பக்கம் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் நார்மல் நீடில் எடுத்து அடியிலேருந்து மேலே வந்து நான் நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நார்மல் ஜர்தோசி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கரெக்டான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் கொடுத்துட்டு நம்ம எங்கேருந்து நீடில் எடுத்தோமோ அந்த இடத்துல வந்து அதே இடத்துல இல்லை, அது கொஞ்சம் பக்கத்தில் வந்து நம்ம அடியில் வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தூக்கிட்டுருக்கு இல்லையா, இது வந்து கிளாத்தோட ஃபிக்ஸ் ஆகணும். அதனால் நான் இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னா, அடியிலேருந்து மேலே வந்து நீடில் எடுத்துகிட்டு இந்த யூ இருக்கு இல்லையா, யூ ஷேப்பில் வந்துருக்கு இல்லையா, அது உள்ளே வந்து மிடில், அதாவது அந்த ஹோல் உள்ளே வந்து நம்ம வந்து நீடில் விட்டுட்டோன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரியே ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஜர்தோசி அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரே சைஸில் இருக்கணும் ஜர்தோசி, டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. மறுபடியும் வந்து நான் நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துகிட்டு ஜர்தோசி இந்த நீடில் உள்ளே விட்டுக்கிறேன். விட்டுட்டு மறுபடியும் நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அது பக்கத்தில் அந்த நீடில் வந்து உள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போது இது வந்து யூ ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் ஜர்தோசி. இதை வந்து கிளாத்தோடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் அடியில் இருக்க நீடில் வந்து மேலே எடுத்துக்கலாம். கிளாத் வழியாக மேலே எடுத்துகிட்டு இப்போ இந்த யூ ஷேப்பில் மிடில் வந்து கோத்துட்டு அடியில் இழுத்துக்கலாம். இழுத்தோம் அப்படின்னா இந்த யூ ஷேப்பில் இருக்கிற ஜர்தோசி கிளாத்தோட ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி வந்து இந்த ஸ்ப்ரிங் ஜர்தோசி நம்ம அவுட்லைனாக கொடுத்தோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மிடில் வந்து நான் வந்து ஒரு குட்டி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இது கர்தானா சைஸ்க்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிடில் போர்ஷன்லேருந்து கீழே நம்ம அந்த ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரியே ஃபுல்லாகவே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ 2 க்ரீன் கலர் பீட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது எப்படி பண்ணேன் அப்படின்னா, கீழே இருந்து நீடலை வந்து கிளாத் வழியாக மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பீடு எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் சீட் பீட் கோல்டு கலர் நான் எடுத்துக்கிறேன். அதையும் நான் ரெண்டுத்தையுமே கோத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் நான் கொஞ்சம் இழுத்துட்டு அந்த சீட் பீடை விட்டுட்டு க்ரீன் கலர் பீடு உள்ளே வந்து நான் வந்து அந்த த்ரெட்டை இழுத்துக்கிறேன். இப்போ நான் இன்னொரு பீட் கோக்குறேன். அதில் வந்து நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். கீழே இருந்து நீடில் மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பீட் நான் கோத்துக்கிறேன். அப்புறம் வந்து கோல்டு சீட் பீடு இருக்கு இல்லையா, அது நம்ம வந்து கோத்துக்கலாம். இப்போ 2 பீடையும் கோத்துட்டு நான் கீழே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ரெண்டுத்தையுமே வந்து நான் கிளாத் கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது சீட் பீடை மட்டும் நான் வந்து ஒரு கையால் மேலே தூக்கிக்கிட்டேன். இப்போது நீடில் வந்து க்ரீன் கலர் பீடு உள்ளே நான் விட்டுக்கிறேன். விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சீட் பீடும் க்ரீன் கலர் பீடும் ஃபிக்ஸ் ஆகிடும். மறுபடியும் சொல்கிறேன், அடியிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு க்ரீன் கலர் பீடு ஃபஸ்ட்டு கோத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சீட் பீட் கோல்டு கலர் பீட் நான் கோத்துக்கிறேன். கோத்துட்டு நான் வந்து இதை வந்து கிளாத் கிட்ட வரைக்கும் இழுத்துட்டு இந்த சீட் பீடை வந்து நான் ஒரு கையால் தூக்கிக்கிட்டு மேலே தூக்கிட்டு நீடில் வந்து க்ரீன் கலர் பீட் ஹோல் உள்ள நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம கீழே வந்து நீடில் இழுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் வந்து மேலே தூக்கிட்டுருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி
ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் இன்னொரு லைன் வந்து நம்ம நார்மலாக க்ரீன் கலர் சீட் பீடை வந்து நார்மலாக ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் நீடிலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜர்தோசி நீடில் ஆரி நீடில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும், டைட்டாக இருக்கும். க்ரீன் கலர் பீடும் சீட் பீடு ரெண்டுத்தையுமே எடுத்து நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆரி நீடில் யூஸ் பண்ணி. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அது டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து லூஸாக இருந்தது அப்படின்னா வந்து ஒரு நீடில் வந்துடும், ஒரு பீட்ஸ் வந்துடும், அப்படியே தனியாக லூஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து அடியில் செகண்ட் லைனும் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து படுத்தா மாதிரி இருக்கும், இது வந்து மேலே கொஞ்சம் தூக்குனா போல் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம க்ரீன் கலர் பீட் தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம கான்ட்ராஸ்ட் கலராக நம்ம சாரீ கலர் என்ன இருக்கோ அந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு பீடு சீட் பீட் தான் கொடுக்கணும் அப்படின்னு கூட கிடையாது, 2-3 சீட் பீட் கூட கொடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், நம்ம இஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது டாலரில் வந்து நம்மளுக்கு வந்து பீட்ஸ்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த ஜர்தோசி கொடுத்தது வந்து அந்த பீட்ஸ் வந்து மாட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு லுக் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் மைன்யூட்டாக பார்த்து செய்கிறதுல தான் வந்து அழகே இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா வந்து இந்த 2 பீகாக்குக்கும் நடுவில் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இந்த கோட்டட் குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை நான் கொடுத்துக்கிட்டேன். இது 2 எஜுமே ஷார்ப்பாக இருக்கும், அந்த ஸ்டோன் இது. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு, அதாவது வந்து ஸ்ப்ரிங் ஜர்தோசி கொடுத்துருக்கா இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து பீட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், சைடு ஃபுல்லாகவே வந்து பீடு வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒரு லைனை கவர் பண்ணிவிட்டு மிடில் வந்து ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்துட்டு இப்போது நான் நார்மல் நீடில், கொஞ்சம் பெரிய நீடில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது வந்து 4 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு, கோல்டன் த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் மடக்கிட்டு நாட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 8 ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு வரும். அதை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதாவது 8 நூல் இருக்குது இதில், அதை வந்து அடியில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ அடியிலேருந்து நான் நீடில் எடுக்கிறேன். நீடில் எடுத்துகிட்டு நான் த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு வந்து மறுபடியும் கீழே விட்டுக்கலாம். நீடில் கீழே விட்டுட்டு நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் விழுகும். பாருங்கள், நாட் விழும்போது அந்த விரலை வந்து ரெண்டும் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சிக்கு விழாமல் வந்து கரெக்டாக நாட் விழும், இல்லைனா வந்து சிக்கு விழுந்துடும். இப்போது மறுபடியும் அடியில் நீடில் விடுங்க. இதில் வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் இருக்குது, கோல்டன் த்ரெட்டு, அதாவது ஜரி த்ரெட் நான் எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே நீடில் எடுங்க. எடுத்துட்டு நான் வந்து டைட்டாக வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கிறேன். இன்னொரு கையில் பிடிச்சிட்டு நீடில் வந்து ஒரு சுற்றுங்க. த்ரெட்டை சுற்றிட்டு கீழே பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணி இழுங்க அடியில். அப்போது த்ரெட்டு வந்து ஒரு நாட் விழும். நாட் விழும்போது 2 விரலையும் வந்து மேனேஜ் பண்ணுங்கள். அதாவது வந்து சிக்கு விழாமல் மேனேஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். இது வந்து நாட் விழுந்ததுன்னா
இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து நான் வந்து இந்த பீகாக் மிடில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இந்த பீகாக் தலையில் வந்து கொம்பு இருக்கும், கொம்பு அது என்னன்னு தெரியல, அது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைன் வரும் இல்லையா, அதுக்கு வந்து நான் இதே ஜரி த்ரெட்டு நான் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். அது யூஸ் பண்ணி நான் நாட் போடுறேன் பாருங்கள். எப்படி நாட் போடுறேன் அப்படின்னா, நீடில் அடியிலேருந்து எடுத்துகிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீடில் ஒரு சுற்றிட்டு நம்ம எங்கே பஞ்ச் பண்ணி எடுத்தோமோ அது இல்லாமல் கொஞ்சம் தூரமாக நம்ம எந்த இடத்துல முடிக்கணும்னு பாருங்கள். நான் கொஞ்சம் தூரமாக வந்து நீடில் வந்து உள்ளே விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தூரமாக நான் வந்து நாட் போடுறேன் பாருங்கள். இது வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நீடில் எடுத்தோன்னா கொஞ்சம் தூரமாக தள்ளி நீடில் வந்து உள்ளே விடணும். இப்போ நான் எடுத்துட்டு நான் இந்த இடத்துல வந்து மேலே நீடில் எடுத்துக்கிறேன் இல்லையா, எடுத்துட்டு நான் வந்து நீடிலில் வந்து நார்மலாக சுற்றிக்கிறேன். நூலை வந்து சுற்றிட்டு நான் கொஞ்சம் தூரமாக வந்து நான் நீடில் விட்டுட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஒரு லவங்கம் மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு குட்டி லவங்கம் ஸ்டிச்சு, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் குட்டி, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி மூக்கும் வந்து இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து மூக்கு வந்து நார்மலாக ஃபில் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் வச்சு பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் க்ரீன் கலரில் மறுபடியும் மிடலில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மிடலில் வந்து நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அதே 8 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டேன். அப்போ தான் வந்து நம்ம அந்த பீகாக் வந்து இருக்குன்ற டிஃப்ரென்ஸ் தெரியும், இல்லைனா வந்து மொத்தையாக வந்து ஏதோ பண்ணியிருக்கோன்றது தெரியும். ஸோ இந்த க்ரீன் கலர் கொடுத்தா தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியே வந்து நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நாட்ஸ் நான் போட்டிருக்கேன், இந்த லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது அதே மாதிரி வந்து இன்பிட்வீன் கேப், அந்த ஃப்ளவரில் வந்து இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஐ மீன் கேப் தெரிஞ்சுது, அதுலேயும் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா வந்து நான் குட்டி கட் பீடு இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி நான் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த வந்து ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு க்ரீன் கலர் பீட் யூஸ் பண்ணி, சீட் பீட் யூஸ் பண்ணி நான் இது வந்து கொடுத்துட்டு இது வந்து ஹாஃப் பீட்லேயே வந்து பெரிய பீடு யூஸ் பண்ணி 3 பீடு இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நார்மல் பீடு, சீட் பீடு யூஸ் பண்ணி நான் இது ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு ஜர்தோசி வந்து சேம் சைஸில் கட் பண்ணி லோட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் பீடு எப்படி கொடுத்தேன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கணும். 1 எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதை விடவே கிராண்டாக பண்ணணும். ஆக்சுவலி நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ நான் இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நான் பண்ணி தரணும். ஸோ இனிமேல் கிராண்டாக பண்ணணும். இது நடுவில் வந்து நம்ம பீகாக் இல்லை எலிஃபண்ட்டு இல்லை பிரைட் அண்ட் க்ரூமோட பிக்சர் அந்த மாதிரி போட்டு கூட பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.